ரொம்பவுமே டேஸ்டியான சூப்பரான பச்சை பயிறு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பச்சை பயிரை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுத்து நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இப்போது 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் கடுகு போட்டு பொரிச்சுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலும் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை பயிறு சாம்பார் சாதத்தோட தோசை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வெட்டி வச்ச காய்கறியை இதில் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுரக்காய் கூட சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. காய் வெந்து வர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பச்சை பயிரை மசிச்சு இதில் சேர்த்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா பச்சை பயிறு சாம்பார் ரெடிங்க. சூடான தோசை கூட சுட சுட சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.